வாயால் பேசணும்னு அவசியம் இல்லை, பேச்சுக்கு மரியாதை ஜாஸ்தி. சில பேர் கண்ணுலையே புருஷனை முன்னாடி, சில பேர் கண்ணுலையே ஏய் வந்திருக்கார் காப்பி கொடு, காப்பியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, கண்ணுலையே கண்ணுலையே. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். யாராவது இந்த மாதிரி தம்பிகள் இருப்பாங்க, நம்ம அந்த பக்கமாக போகும்போது அம்மா நீங்கள் வாங்க உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்கே செங்கோட்டையனே கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. நான் தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே போயிடுவேன். எனக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுவார், பெண்டாட்டி எனக்கு காப்பி கொடுக்கச்சோ, அதான் சுலபமான வேலை. அதனால் அவர் கண்ணுலையே காப்பி கொடுப்பார். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, உதாரணத்துக்கு சொன்னேன். இப்படி கண்ணாலே ஓடுறேன், காப்பி கீப்பி கேட்டால் உனக்கு 1 மாதத்துக்கு காப்பி கட்டு. கண்ணுலையே இருக்கணும். அந்த கணவன் மனைவிக்கு இடையிலே அந்த குறிப்பறிகிற பண்பாடு இருக்கணும். வாய் திறந்து பேசினா தப்பாயிடும். நான் உடனே சொல்றேன், காப்பியெல்லாம் குடிக்கிற வழக்கமே இல்லைப்பா, வேண்டாம், பிரச்சனையே இல்லை. காப்பியாக கொடுக்க சொல்ற, காப்பி வேண்டாமா, ஹார்லிக்ஸ் இருந்தால் கொண்டு வா. அவளுக்கு வர்ற பல்ல கடிக்கிற கிணறியில் நம்ம பஸ்மம் ஆகிடுவோம். சும்மா இருக்கலாம். காப்பி கொடுக்கறதுக்கே கண்ணு ஜாடையை காட்டுறா. நான் சும்மா இருக்க மாட்டேன், காப்பியெல்லாம் வேண்டாம், பொன்னிட்டா இருந்தால் கொடு.